நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வினைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நான்முறை சொன்னால் நலம் பல பெருகும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஐந்தாம் முறையில் அவன் ஒரு தோன்றும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஆறாம் தடவை அருஞ்சுவையாவான் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஏழாம் முறையில் ஏழிசையாவான் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. எட்டாம் முறையில் சித்திகள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஒன்பான் முறையில் உண்மை வெளிப்படும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. பத்தாம் முறையில் உனதடி தேடி உன் உருகிடுமே நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. 11ஆக 12ஆக பலகு ஒன்றாகும் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாமம் சொல்ல நான் மறந்தாலும் நாமரவாது நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நான் உனை என்னும் நிலை மறந்தாலும் நீ மறவாயே நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஞாயிற்கடையேன் என மணிவாசகம் எழுது நிலை வரும் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாத பொருளே உனதடி நிழலில் நான் உறங்கிடுவேன் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாவில் இசைக்க உயிரில் இனிக்க நான் உன் உணர்வில் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய வழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் திருக்கடையூரில் இருக்கின்றோம். திருக்கடையூரில் புதிதாக அமைந்துள்ள நகரத்தார் நெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தினுடைய திறப்பு விழா நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த வளாகத்திலேயே அமைந்துள்ள மரகத விநாயகருடைய கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள், அந்த யாகங்கள் எல்லாம் இன்று காலை துவங்கி இருக்கின்றன. இந்த நகரத்தார் நெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தை மிடில் ஈஸ்டில் வாழ்கின்ற நகரத்தார்களும் சிங்கப்பூரில் இருக்கின்ற நகரத்தார்களும் ஒருங்கிணைந்து மிக ஒற்றுமையாக இதை கட்டியிருக்கின்றார்கள். இதை என்னென்ன மாதிரியான வசதிகள் இங்கு தரப்போகின்றார்கள், என்ன மாதிரி இது கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது அவர்கள் நம்மிடம் விளக்கி சொல்லுவார்கள். முதல் சுய அறிமுகம், பிறகு விளக்கம். வணக்கம், நான் கண்ணன், தேவகோட்டையை சேர்ந்தவன், மாத்தூர் மணலூர் பிரிவு. நான் துபாயில் வசித்தேன், இப்போ இங்கே வந்திருக்கேன் இந்த பில்டிங் கட்டுறதுக்கு. வணக்கம், என்னோடய பேர் சிதம்பரம். நான் என் சொந்த ஊர் கண்டனூர், சூரக்குடி கோயில். நான் முன்னாடி துபாயில் வசித்தோம், இப்போ வந்து சவுதியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வணக்கம், என் பேர் செல்ல கணபதி. நான் கண்டனூர் பிள்ளையார்பட்டி கோயில், ஒரு 25 வருஷத்துக்கு மேலே துபாயில் இருந்துகிட்ருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ராமநாதன் ரமேஷ். சொந்த ஊர் வந்து சோழபுரம். நான் வந்து மாத்தூர் உறையூர் கோவிலை சார்ந்த நகரத்தார். துபாயில் ஒரு 33 ஆண்டுகளாக இருக்கேன். இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் 4 பேர் இங்கே இருக்கோம். இன்னொரு 3 பேர் இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு 7 இயக்குனர்கள். அந்த 7 இயக்குனர்களில் 4 பேர் இங்கே இருக்கோம். இப்போ உள்ள சூழ்நிலை காரணமாக அந்த இன்னொரு 3 பேர் கல்ஃபில் இருக்காங்க, அவங்களால வர முடியல. அதில் ஒருத்தர் பேர் வந்து காஷி விஸ்வநாதன், அவங்க மேந்தம்பட்டி, ஊர் வந்து இளையாத்தாக்குடி ஒக்கூர் பிரிவை சார்ந்தவங்க. இன்னொருத்தங்க வந்து குளிபிறை, அவங்க வந்து முத்துமாணிக்கம், அவங்க வந்து ஒமானில் இருக்காங்க. இன்னொருத்தங்க அழகப்பன், அவங்க வந்து கோட்டையூர், அவங்களும் மாத்தூர் கோவிலை சார்ந்தவங்க.
நாங்கள் 4 பேர் இப்போ ஃப்ரேமில் இருக்கோம். இந்த 3 பேர் கல்ஃபில் இருக்காங்க. இப்போ உள்ள சூழ்நிலையினால அவங்க எங்களோட அவங்களுக்கு கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் கலந்துக்கிறதுக்கு வந்து இப்போ சூழ்நிலை இதாக இருக்கனால அவங்களால வர முடியல. இதன் மூலியமாக அவங்க எல்லாரையும் சந்தித்ததில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ இது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கன்சர்ன். அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன இந்த 4 + 3 மொத்தம் 7 பேர் வந்து பிரதான பங்குதாரர்களா அப்படிங்கிறத பற்றி? அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அருளால் அவரோட எண்ணம், எங்களோட நாங்கள் 7 பேர் இதை இயக்குனர்கள், ஒரு 95 நகரத்தார்கள் மத்திய கிழக்கு நாடுகள்லையும் சிங்கப்பூர்லையும் ஒருத்தங்க கனடாவில் இருந்தும் இதில் ஷேர் ஹோல்டராக இருக்காங்க. இதோட மெயின் காரணம் வந்து அவங்களோட அன்பும் ப்ளஸ் எங்களோட தொடர்ச்சியான இந்த 7 பேரோட முயற்சியும் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு காரியத்தை வந்து ரொம்ப எளிமையாக பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. இது எல்லாமே என்னன்னு சொன்னால் இறைவனோட அருள். அவர் நினச்சிருக்காரு நம்ம பூம்புகாருக்கு அருகில், நம்ம பூம்புகாரில் வசித்தவங்க, அதுக்கு அருகில் நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து இறைவன் நீங்கள் பண்ணணும்னு ஏதோ நினச்சிருக்காரு. அதனால நாங்கள் இதை எடுத்து இதை எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்கே ஆரம்பமாச்சுன்னா, ஐக்கிய அரபு நாடுகள் நகரத்தார் சங்கத்துக்காக வாங்கின ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்போ வந்து பல இடங்களை நாங்கள் பார்த்தோம். அதை பார்க்கையில் ஒரு ஒரு முக்கியமான தேவையாக வந்து நம்ம திருக்கடையூர் வந்து ஒரு ஸ்தலமாக தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற பாப்புலேஷன், அதாவது இந்த கிராமத்தில் இருக்கவங்க வந்து கிட்டத்தட்ட 6000 பேர். இதில் டெய்லி வந்து போகிறவங்க வந்து அந்த பாப்புலேஷனோட அதிகமான பாப்புலேஷன். அதுக்கு தகுந்த ஒரு சிறந்த விடுதியாக இல்லை ஒரு ஹோட்டலோ இந்த இடத்துல இல்லை. அது போக நம்ம நகரத்தார்கள் கிட்டத்தட்ட 1500, என்னோட கணக்குப்படி, மேபி நான் தவறாக இருக்கலாம், என்னோட கணக்குப்படி ஒரு வருஷத்தில் வந்து 1500க்கும் மேற்பட்ட 59-60 இங்கே நடக்குது. அது போக இந்த பூமி வந்து சின்ன கிராமமாக இருந்தாலும் இதில் வருஷத்தில் நடக்கிற டேர்ன் ஓவர்னு பார்த்தோம்னா அது வந்து பல 1000 கோடிகள். இங்கே 1000 கோடிகளுக்கெல்லாம் மேலே, அது எக்ஸாக்ட் நம்பர் வந்து ரொம்ப பெரிய நம்பர். அதெல்லாம் பார்க்கல நம்ம நகரத்தாருக்கு ஒரு தேவையாக இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு கண்டிப்பான ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு இடம் தேவை அப்படின்றதுனால பல இடங்களை பார்த்துட்டு இந்த இடத்த வந்து தேர்வு செய்தோம். இந்த இடம் வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கப்பட்ட இடம். அப்போ நாங்கள் போட்டிருந்த ஒரு தொகையோ இல்லை அதோட வேல்யூவோ ரொம்ப சிறுசாக இருந்துச்சு. அது சங்கத்தில் வந்து அவ்வளோதான் எங்கிட்ட அந்த டயத்தில் வந்து பணம் இருந்துச்சு. அது வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு இங்கே வரையில் இங்கே உள்ள சட்ட சிக்கல்கள், நாங்கள் எல்லாருமே நான் ரெசிடெண்ட் இந்தியனாக இருந்தோம். நாங்கள் இருக்க நாடுகள்லேருந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு சங்கமாக ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து சட்ட சிக்கல்கள் சில இருந்ததுனால இப்போ இதை தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஓரளவு தரமாகவும் நம்ம ஃப்யூச்சர் நகரத்தாருக்கு பயன்படக்கூடிய அளவில் ஒரு விடுதியோ இங்கே அமைக்கணும் அப்படின்னு நினச்சோம். அதை அமைக்கணும்னு நினைக்கையில் அதோட பணம் டெண்டரோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமான வேல்யூவாக வந்துருச்சு. அப்படின்றப்ப எங்கள் சங்கத்து மூலியமாக இதை கம்ப்ளீட்டாக பூர்த்தி பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு ஒரு நெருக்கடியாக வந்துருச்சு. அப்போ யோசித்து வெளிவந்த ஒரு ஐடியா தான் இந்த ப்ரைவேட் லிமிடெட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய நகரத்தார்கள் கூடி ஒரு நிறுவனத்தை நிறுவி இதில் வந்து 95 நகரத்தாரை ஒரு ஷேர் ஹோல்டராக கொண்டு வந்து ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்குது. இதை நிறுவி 5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இது இன்றைக்கி வந்து நல்லா இதை பூர்த்தி பண்ணியிருக்கோம். பட் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் வந்து கொஞ்சம் சிரமமான பாதைகள் தான். ஏன்னா கொரோனாவுக்கு ஆக போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு உள்ள அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவலுக்காக போனோம். அப்போ தான் இந்த கொரோனா வந்துருச்சு. அப்படின்றப்ப அந்த நம்ம ப்ரொஜெக்டட் வேல்யூ வந்து பல மடங்காக அது கொரோனாவுக்கு முன்னாடியும் கொரோனாவுக்கு பின்னாடியும் அதிகரிச்சிருச்சு. அப்புறம் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி நாங்கள் வானம் தோண்டினோம். 70 வருடத்துக்கு மேலே பெய்யாத மழை வந்து திருக்கடையூரில் பெஞ்சிச்சு. அப்போ நாங்கள் தோண்டி ஸ்டீலை போட்டு காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இந்த இடம் பூரா தண்ணியில் உள்ளே போயிடுச்சு.
அது இறைவனோட அருள்னால அந்த இறைவனோட தெப்ப குளத்திலே அவங்க ஒத்துக்கிட்டு நம்ம அந்த தண்ணிகளை பூரா வடித்து அதுக்கப்புறம் திருப்பி அதை சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு. அதனால் இது நிறைந்த, அதாவது இது கடந்து வந்த பாதை வந்து முழுக்க அமிர்த கடேஸ்வரர் அருளால் தான் இன்றைக்கி இந்த பில்டிங் நிற்கிது. அது போக இந்த ஷேர் ஹோல்டரோட ஒற்றுமை 4 வருடம் ஆனாலும் அதோட எந்தவித இதுவும் இல்லாமல் எங்களோட துணையாக நின்று இவ்வளோ சிறப்பாக நடத்துறதுக்கு அவங்க ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் ஊக்கத்தையும் கொடுத்ததுனால இந்த பில்டிங் வந்திருக்கு. இதில் 95 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க மொத்தம். இந்த 95 ஷேர் ஹோல்டரோட செயல்படுறது தான் இந்த நகரத்தார் நெஸ்ட்டு லிமிடெட். இது வந்து பல மடங்காக எங்களோட இப்போ இந்த நிறுவனத்தை பார்த்துட்டு எல்லா ஷேர் ஹோல்டரும் இது மாதிரி பல இடங்களில் நம்ம இதை வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல எடுத்ததை சிறக்க செஞ்சுட்டு அடுத்ததுக்கு நம்ம போவோம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். இதை முதல்ல சிறப்பாக செய்யணும். இதை வந்து எல்லா நகரத்தார்களுக்கும் இது ஒரு நல்ல மாடல். அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கூட்டு முயற்சி செஞ்சால் இதில் நாங்கள் உபயோகப்படுத்தியிருக்க எல்லாமே நகரத்தார்கள். அதாவது நாங்கள் ஆர்கிடெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நகரத்தார். நாங்கள் கட்டுமான பொருட்கள் வாங்கின எல்லாருமே நகரத்தார். எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் நகரத்தார். அதனால் இதில் கம்ப்ளீட்டாக வந்து 100% நகரத்தாரை வச்சு டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். இப்போ யாராவது நம்ம நகரத்தார் இதில் வந்து ஷேர் ஹோல்டர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு ப்ரொவிஷன் எப்படி? அதாவது இதில் உங்களோட கேள்வி வந்து இதில் மற்றவங்க ஷேர் ஹோல்டரை வந்தால் சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நாங்கள் இந்த அமைப்பை ஆரம்பிக்கையில் இருந்த ஷேர் ஹோல்டரை வச்சு தான் இது வரைக்கும் வந்திருக்கோம். எங்களுக்கு இன்னொரு இதை முடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு ரைட்ஸோ அல்லது ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டோ வெளியே வர்றோம். அது வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்கிட்டையும் எங்களோட ஏஜிஎம்மில் கலந்து ஆலோசிச்சுக்கு அதுக்கு வந்து சட்டமாக வழியில் இடம் இருக்குது. ஷேர் ஹோல்டரோட அனுமதியோடு அது ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் பூமி பூஜை வந்து 2021 ஆடி 18 அன்னைக்கு போட்டோம். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து பார்க்கும்போது இது எப்படி இருந்தது, இது ஒரு ட்ரீம் கம் த்ரூ தான் இன்றைக்கி இருக்கிற இந்த 5 வருஷம் ஜேர்னி எங்களுக்கு. இது எப்படி டிசைன் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஆர்கிடெக்ட் செலெக்ஷன்லேருந்து ஆரம்பித்தோம். ஆர்கிடெக்ட் செலெக்ஷனே வந்து நகரத்தாரை மட்டும்தான், எல்லாமே நகரத்தாரை தான் செலக்ட் பண்ணணும்னு ஒரு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆர்கிடெக்ட்டுக்கு ஒரு டெண்டர் ப்ராசஸ் பண்ணி அக்ஷய் ஆர்கிடெக்ட்னு தேவகோட்டையை சேர்ந்த ஆர்கிடெக்டை வச்சு இதுக்கு ஒரு டிசைன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் கான்ட்ராக்டர் செலெக்ஷனும் இதே மாதிரி தான். மெயின் கான்ட்ராக்டரும் ஒரு 12 நகரத்தார் கான்ட்ராக்டர்கிட்ட போய் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 6 பேராக்கி அதை 3 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி மீனு பில்டர்ஸ் பழனியப்பன்னு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை சிவில் ஒர்க் அவார்ட் பண்ணோம். அப்புறம் ஹெச்விஏசி ஒர்க்குக்கு துளசிராமன்னு தேவகோட்டையை சேர்ந்த அவங்கள வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள அவார்ட் பண்ணோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கு முத்துராமன்னு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணோம். ஃபேஸ் 2ல் ராமநாதன்னு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் ஒர்க்குக்கு அவங்கள அவார்ட் பண்ணோம். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து எல்லாமே செட்நாட் சிமெண்ட் மூலமாக அவங்க வாங்கினோம். அதே மாதிரி ஸ்டீல் வந்து முருகப்பா குரூப் மூலமாக ஸ்டீல் வாங்கினோம். அதனால் இதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே நகரத்தாரோட இன்வால்மெண்ட்டு தான். நாங்கள் இந்த 7 பேரும் இந்த 5 வருஷமாக எவ்ரி சாட்டர்டே 4 to 6 hours மீட்டிங் மூலமாக நாங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதுனால த்ரூ த ஃபோன்லேயும் வீடியோ கால்லையுமே இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது போக நான் இதுக்கு முன்னாடி திருக்கடையூருக்கு எங்கள் அப்பாவோட 59க்கும் எங்கள் மாமனாரோட 59க்கு மட்டும்தான் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 20 வாட்டி வந்திருக்கேன் நான் இது வரைக்கும். அதனால் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த சனிக்கிழமை என்ன பண்ணணுன்னே தெரில. அதுக்குள்ளே அடுத்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன் ப்ராசஸோட இந்த 5 வருஷம் இவால்வ்மெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் வந்து இது எப்படி வரணும், அது எப்படி கொண்டு வரணும், எப்படி குவாலிட்டியாக கொண்டு வரணும், எந்த அளவுக்கு இதை பெட்டராக ஆக்கணும்னு இதை 7 பேரும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்கோம். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆக்சுவலாக. எனக்கு துபாயில் நான் ஒர்க் பண்ணும்போது தான் இவங்க இந்த 7 பேரோட பழக்கம். அதுக்கப்புறம் நான் கத்தாரில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சவுதிக்கு போயிட்டேன். இருந்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது, இது எப்படியே கண்டினியூ ஆகணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அது ஐ திங்க் ஹோப் இட் வில் கண்டினியூ அண்ட் தென் வி வில் கண்டினியூ அவர் ஜேர்னி. வணக்கம். நான் இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் பற்றி பேசுகிறேன். முன்னாடி ரமேஷ் இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. மற்றது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஆரம்பிச்சது 5 வருஷம் ஆச்சு. ஆரம்பிச்சுட்டு அப்புறமாட்டி 21ல் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தோம்.
ஆரம்பித்து ஃபவுண்டேஷன்ஸ் ஆரம்பிக்கும் போதே சீர்காழியிலலாம் ஹெவி டவுன் போர் வந்து கம்ப்ளீட்டாக பெரிய ரெயின் வந்துச்சு. இந்த ஃபவுண்டேஷன் பெரிய அபெண்டன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ரீஒர்க் பண்ணோம் சில இடத்துல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூஸாக அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ரைஸஸ் ரொம்ப எஸ்கலேஷன் ஆச்சு, அப்படி ஒரு தடங்கள். அதுக்கப்புறம் லேபர் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்ஸு தடங்கள்லேயே மாறி அப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்து இந்த ப்ராஜெக்டை ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்தோம். வந்ததுக்கப்புறம் திருப்பி ஃபினிஷிங்ஸ் நாங்களே எடுத்து நாங்கள் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொண்டு போனோம். பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ திருப்பி அடுத்த 12 ரூமு எக்ஸ்டென்ஷன் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிள்ளையார் கோயிலும் பிள்ளையார் அருளால் நல்லபடியாக வந்திருக்கு. இப்போ இந்த ஓப்பனிங்காக கிராண்ட் ஓப்பனிங்காக நீங்கள் எல்லோரும் எங்களை வந்து விஷ் பண்ணுங்கள். எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இது ஒரு பெரிய நல்ல ரோல் மாடலாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். தேங்க்யூ. முதல்ல ரமேஷ் அவங்க சொன்ன மாதிரி இதை நாங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் அந்த நட்பை தொடரணும், எல்லாரும் இந்த கான்டாக்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு தளமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை ஆரம்பித்தோம். மற்றபடி அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி டிசைன் பற்றியெல்லாம் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா இதில் 4 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வச்சுருக்கோம். ஸ்டாண்டர்ட் ரூம், டீலக்ஸ் ரூம், சூப்பர் டீலக்ஸ் அண்ட் சூட் ரூம். இந்த ஸ்டாண்டர்ட் ரூம் வந்து டேரிஃப் 1750 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 24 hours ஹாட் வாட்டர் வருது, ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட், 2 லிஃப்ட் இருக்குது. அடிஷ்னலாக காரைக்குடி அன்னலக்ஷ்மியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்னும் ஒரு 2-3 monthஸில் அது ஓப்பன் ஆகிடும். ப்ளஸ் வந்து இங்கே டிரைவர்ஸ் தங்குறது கூட தனியாக ரூம்ஸ் கட்டியிருக்கோம். இன் ஃப்யூச்சர் வந்து நாங்கள் இங்கேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ஒரு பேட்ரி கார் கூட அரேஞ்ச் பண்ணுறோம். இது தவிர இது என்ன தான் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இருந்தாலும் நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிக்கணுன்றக்காக ஒரு ஏர் கண்டிஷன்டு மகமை ஹால் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வித் காமன் பாத்ரூம்ஸோட. அதில் லாக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு தனி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்கோம் இதுக்காக. ப்ளஸ் ஃபுல்லி ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நகரத்தாருக்காக இதில் புக் பண்ணுறவங்களுக்கு நகரத்தார்னால் 5% டிஸ்கவுண்ட்டு இந்த டேரிஃப்லேருந்து. இதே ஷேர் ஹோல்டர்ஸோட ரெஃபரன்ஸோடு வராங்கன்னா 10% டிஸ்கவுண்ட்டு. இதே குரூப் புக்கிங் இருந்தால் கூட 10% டிஸ்கவுண்ட் உண்டு மற்றவங்களாக இருந்தாலும். ப்ளஸ் வந்து இதில் வந்து ரொம்ப கர்ட்டசி ஸ்டாஃப், ப்ளஸ் 24 hours ரூம் சர்வீஸ், ப்ளஸ் வந்து இங்கே எல்லா கிட்ஸும் அது தேவையான இதெல்லாம் ஜஸ்ட்டு சுட்கேஸோடு வந்தாலுமே தேவையான வாட்டர், ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, கோகோனட் ஆயிலேருந்து எல்லா இதுவும் கொடுக்குறோம். மார்னிங் டீ, காஃபி எல்லாமே கொடுக்குறோம். ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ப்ளஸ் இங்கேயே 2 ஹால் இருக்குது. பார்ட்டி ஹால் மாதிரி அபிராமி ஹால், அமிர்தகடேஸ்வர் ஹால்னு 2 ஹால் வச்சுருக்கோம். இன் ஃப்யூச்சரில் இங்கேயே வந்து தேவையான விசேஷம்லாம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஆட்கள், ஃபோட்டோகிராஃபிலேருந்து ஐயர்லேருந்து எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். ப்ளஸ் இதை சுற்றி நிறைய இந்த நவகிரக கோயில் மற்றும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்குது. ஸோ யாரும் இங்கேருந்து இங்கே தங்கி எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்னா ரொம்ப வசதியான இடம் இது. ரொம்ப கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றது இந்த ஆரம்பிக்கிறதுக்கான முக்கியமான காரணம். இப்போ வந்து இந்த நிறுவனத்தோட பங்குதாரர் முருகப்பன் செட்டியார் அவர்கள், இவங்க தேவகோட்டை, அவங்க வந்து இந்த நிகழ்வுகளை பற்றி இங்கே வந்து பங்குதாரர் ஆனது அப்படிங்கிறத பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் முருகப்பன், தேவகோட்டை. நான் வந்து துபாயில் ஒரு 26 வருஷமாக துபாயில் தான் இருக்கிறேன். ஷாஜா நகரத்தார்கள் வந்து நமக்கு ரொம்ப பழக்கம். அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுக்கும்போது இது வந்து ஒரு லாப நோக்கத்தோடு உள்ள முயற்சின்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம சமூகத்துக்காகவும் ஒரு நல்ல ஆன்மீக உணர்வு உள்ளவங்களுக்காகவும் செய்த ஒரு நல்ல முயற்சி. அப்படிங்கிறதுனால நம்ம இதில் எப்படியாவது பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. கொஞ்சம் யோசனைகள் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க பண்ணும்போது நல்ல முயற்சி எடுத்து ஒன்றும் வளரும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்மளும் இந்த இதில் பங்கெடுத்துக்கணும், நம்ம சமூகத்துக்கு பண்ணதாகவும் இருக்கும், ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு நல்லது பண்ணதாகவும் இருக்கும். அதோடு இல்லாமல் எளிய மக்கள் வந்து பண்ணுறதுக்கு இங்கே வசதியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து திருக்கடையூரில் ரொம்ப வந்து இது கமர்ஷியலாக ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சமூக நோக்கோட
எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு இவங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு பெரிய சேவையான ஒரு விஷயத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு தான் இதில் ஷேர் ஹோல்டர் ஆகியிருக்கேன். ரொம்ப பெருமைப்படுறேன். அது இன்றைக்கி வளர்ந்து நிற்கும் போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் கூப்பிட்றேன். எல்லாம் நல்லா நடக்கட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓகே, நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்கள் ஒருவராகவும் அப்புறம் இப்போ ஃபினான்ஷியல் கண்ட்ரோலும் இப்போ அண்ணன் தான் பண்ணிக்கிறாங்க, அழகப்பண்ணன் தேவகோட்டை. அவங்க இந்த உள்ள பங்குதாரராக வந்தது. இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி, இது நகரத்தாருக்கு ஆற்ற போகிற சேவையை பற்றி அவருடைய எண்ணங்களை நம்ம கூட பகிர்ந்துக்குவாங்க. இது ஒரு நல்ல சேவை மனப்பான்மையில் துபாய், ஷார்ஜா, சிங்கப்பூர் நகரத்தார் பெருமக்கள் இணைந்து இதை நிறுவியிருக்கிறாங்க. இதை நல்ல ஒரு மற்ற கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய கம்யூனிட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக 59-60 பண்ணிக்கிறவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே இது உண்டாக்கியிருக்கோம். இது போக இந்த அமைப்பில் மகமை ஹால் இருக்குது. அதுவும் எல்லாரும் பயன்படுத்திக்க முடியும், எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்திக்க முடியும். இரண்டாவது இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா அமைச்சிருக்கோம். இன்னும் மேம்படுத்தவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி அது மாதிரி வெளிநாட்டவர்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் தங்கலாம், எந்த ஒரு பயமும் எதுவும் இல்லாமல். சிசிடிவி கேமரா ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்குது. எல்லா ரூமு, எல்லா ஃப்ளோரு, எல்லா விதத்துலையும் இருக்குது. ஒய்ஃபை ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் இருக்குது. யாரும் கவலைப்பட வேண்டாம், அவங்களுடைய டே டு டே லைஃப் சிரமப்படும் நினைக்க வேண்டாம். அந்த ஃபெசிலிட்டி இங்கே நீட்டாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயன்பெறும். எல்லாரும் அதை பயன்படுத்திக்க வேண்டியது. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம ராங்கியத்தை சேர்ந்த வெங்கடாச்சலம் இருக்காங்க. அவங்க இந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஐடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். தேங்க்யூண்ணே. என் பேர் வெங்கடாச்சலம். இன்றைக்கி ஒரு ஹாப்பி டே, ஸ்டார்ட் ஆஃப் திஸ் கிராண்ட் ஓப்பனிங் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக நிறைய விஷயம் நான் சொல்கிறது சின்ன சின்னதாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலி நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நல்லா பண்ணியிருக்கோம். என்னென்ன டெக்னாலஜி ரிலேட்டட் ஆர் ஐடி ரிலேட்டட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு இப்போ நான் சொல்கிறேன். ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக். அண்ட் ஹெச்வேக் சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். இப்போ எல்லா டோருமே கீலெஸ் என்ட்ரி. இட்ஸ் வெரி ஹை ஸ்பீட் வைஃபை. எவ்வளோ கெஸ்ட் வந்தாலும் ஆல்ரெடி டைம் டெஸ்டட். வெரி செக்யூர் ஸ்டே வித் சிசிடிவி மானிட்டரிங். அஃப்கோர்ஸ் கன்சிடரிங் த ஃபுல் ப்ரைவசி ஆஃப் த கெஸ்ட். பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. எப்பயுமே மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருக்கும். ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாட்ஸ்அப்போடு இன்டெகிரேட் பண்ணி வென் யூ ரிசர்வ், வென் யூ புக், அது எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஏஐ பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் சீப்பர் ரேட்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியோட நம்மளோடது நார்மலி இட் வில் பி லெஸர் தேன் அதர்ஸ் வென் கம்பேர்டு. இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் வென் யூ சே இன் டோட்டல். பட் ஒவ்வொன்றிலையும் வி ஹேட் கான்சன்ட்ரேட்டட் அ லாட். நிறைய எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ கிரேட் ப்ராப்பர்ட்டி. வி விஷ் இட் க்ரோஸ் வெல். அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ.